இந்த மேடையிலே வீற்றிருக்கும் கேப்டன் பிரபாகரன் விழாவுக்கு வருகை இருக்கின்ற சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களே, இப்போ செல்வமணி பேசிட்டு போனதுமே எனக்கு பேசுகிறதுக்கே நடுங்குது. ஏன்னா உண்மையிலே அவ்வளவு 40 வருஷ காலம் அன்பு நட்போட பழகியிருக்கோம். மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை. நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவர் இந்த சங்கங்கள்லாம் போகாமல் இருந்தால் இதை விட பெரிய இயக்குனராக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. அது எனக்கு ஒரு மனக்குறை தான். இந்த மேடையில் மன்சூர் அலிகான், தம்பி ரவிமரியா, ஆரி உதயகுமார் உள்ளிட்ட தனஞ்சயன் சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்களே, கேப்டன் பிரபாகரத்தின் கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே, ஏன்னா 2 பாட்டும் உங்களுக்கு தான். அப்படி நீங்கள் தான் கதாநாயகி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களின் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோயிலாகவே ஆகிவிட்டார். அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாட்டிவிட்டார்கள். ஏனால் அவர் தெய்வமாகிவிட்டார், இவர்கள் எல்லாம் பக்தர்களாகிவிட்டார்கள். படகோட்டி படத்தில் ஒரு பாட்டு வரும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் பாரு. அந்த பாடல் வரிகள் 100க்கு 100 பிறந்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான். எல்லாமே கொடுத்துருக்காரு. மேடையில் பேசலாம் சொன்னாங்க. புது இயக்குநர்களை கொடுத்துருக்காரு, தமிழ் துறையில் புது நடிகர்களை கொடுத்துருக்காரு, புது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கொடுத்துருக்காரு, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையாக நினைக்கிறது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அதில் குறிப்பிடத்தகுந்தவர், இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர், மறுபடியும் போவார், செல்வமணி அவர்கள். அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய முதல் படம் நான் தான், அவருடைய 2வது படம் நான் தான். அவருக்கு எழுதுகிற படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் தான். எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் வசனத்தை கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்கு. அதே போல் சொல்லுவாங்க, உங்கள் இதை செல்வமணி நீங்கள் சேரும் போது தாங்க நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த வரம் தான். செல்வமணியை நான் நண்பனாக, சகோதரனாக, ஒரு எழுத்தாளனாக அவர் எங்கேயோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இது விஷயம். இந்த படத்தோட டைலாக்கை பற்றியெல்லாம் சொன்னாங்க. நரசாரெட்டிங்கிறவர் ஒரு தெலுங்குக்காரரு. எங்கள் ராவுத்தூர் ரிலீஸ் படங்களெல்லாம் தெலுங்குக்கு அவர் வாங்குவார், டப் பண்ணுவார். இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்த்துட்டு, சார் கோர்ட்டு சீனு பேசிக்கிட்டே இருக்கார் விஜயகாந்த், எப்படி சார் உட்காருவாங்க, எங்கள் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாலாவது உட்காருவாங்க சார், விஜயகாந்த் பேசினா எப்படி சார் உட்காருவாங்க, நான் தூக்கிடுறேன் சார்னாரு. அப்போ இப்ராஹிம் ராவுதர் சொன்னார், நீங்கள் தூக்குனீங்கன்னா அடுத்து பிஸ்னஸுக்கு எங்கள் காம்பவுண்டுக்கு வரக்கூடாது, நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ட் சீனில் எந்திரிச்சு போனாங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எங்கே கட் பண்ணணுமோ டைரக்டரை சொல்லி கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு. 2 நாள் கழிச்சு, ரிலீஸுக்கு 2 நாள் கழிச்சு நரசாரெட்டி வந்தார். என்ன சார்னே, சார் விஜயகாந்த் பேச 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 ஒரே கைதட்டல் தான் சார் அப்படின்றார். கேப்டன் பிரபாகரன் படம் நான் சின்ன வயசில் சூப்பர்கீத் தேட்டர்னு ஒரு ப்ரிவியூ தேட்டர் இருக்குது சார். சூப்பர்கீத் ப்ரிவியூ தேட்டரில் நான் கேப்டன் பிரபாகரன் ப்ரிவியூ பார்த்தேன் என் அப்பாவோட. ஸோ இன்றைக்கி அந்த விழாவில் எனக்கு பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் எனக்கு எப்படி பர்சனல்னா,
என்ன சொல்றது? அவர் வந்து இப்போ எனக்கு சின்ன வயசுல எனக்கு ஃபோன் பண்ணி நெறையா விஷயங்கள் வந்து அப்போ அந்த டைம்ல வந்து நான் சினிமா வந்ததுக்கப்புறம், "நீ டான்ஸ் கிளாஸ் போனியா? ஃபைட் கிளாஸ் போனியா? கரெக்ட்டா போறியா?" அப்படின்னு வந்து எனக்கு எப்பயுமே எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு. அப்பாகிட்ட பேசி கேட்பாங்க. ஸோ அது மாரி அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் வந்ததுக்கப்புறம் கேப்டன் வந்து அவங்க கூட ரொம்ப க்ளோஸா எல்லாருமே வந்து அவர மாரி ஒரு ரியல் ஹீரோ வாழ்க்கையில நம்ம பார்க்கவே முடியாது. கேப்டன் தான் ரியல் ஹீரோ. இந்த தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, அவர் ரியல் ஹீரோ. அவர மாரி ஒரு மனசு நாங்க கூட இருந்து பழகியிருக்கோம், பார்த்துருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேப்டன். அந்த கேப்டன் பிரபாகரன் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ரிப்பீட்டடா அந்த படம் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல ரிப்பீட்டடா படம் பார்த்துருக்கோம் நெறையா வாட்டி. செல்வமணி சார்னாலே எங்களுக்கு வந்து ஃபோன்லலாம் நெறையா வந்து அப்பாவுக்கு வந்து நெறையா ஃபோன் கால்ஸ்லாம் வரும். சில இடத்துல இருந்து அப்போ வந்து அ அந்த படம் அந்த மாரி ஒரு சர்ச்சையான படம்னா அது செல்வமணி சாரோட படமா தான் இருக்கும். ஸோ அந்த மாரிலாம் நான் ரசிச்சு பார்த்துருக்கோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஆ அதாவது இப்ப கேப்டன் அவ்வளோ மிஸ் பண்றோம். நான் சின்ன கேப்டனா வந்து எங்க விஜய் பிரபாகரன் பிரதர பார்க்குறேன். ஸோ அவரு நிச்சயமா அவரு ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். எங்க கேப்டனுக்கு எடுத்து சின்ன கேப்டனும் அது அந்த இடத்துக்கு வரணும்ன்றது என்னுடைய ஆசை. அதே மாரி செல்வமணி சார். செல்வமணி சார் வந்து அவர வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவரு வந்து ஒரு கேப்டன் எப்படியோ, அப்படி ஒரு இது வந்து இங்க இப்ப இண்டஸ்ட்ரிக்கே உண்மையான கேப்டன் செல்வமணி சார் தான். உண்மையான கேப்டன் சொல்லணும். விஜய் செல்லுமணி சார. ஏன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது கேப்டன் அவர தவிர வேற யாரும் இருக்காது. ஆனா இப்போ இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு கேப்டன் வந்து ஆர்கே செல்வமணி சார் தான். ஏன்னா உண்மை, நேர்மை அவர்கிட்ட உண்மை, நேர்மை அந்த போல்டான டிசிஷன் அதுதான் சார். நீங்க கிரேட் சார். அதனால நீங்க வந்து படமும் பண்ணுங்க. நல்ல அமைப்புகளுக்கு தலைவராவும் இருங்க. படமும் பண்ணுங்க. இல்ல இப்ப தலைவரா இருங்க. இன்னைக்கு வந்து இப்ப இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா அந்த படத்தோட எந்த படமும் போட்டி போடாது. அது மட்டும் நிச்சயம். திருப்பி ஒரு 10 படம் அதோட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். ஏன்னா படத்தோட ஹீரோ அப்படி, படத்தோட டைரக்டர் அப்படி, படம் அப்படி. நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சுட்டேன். ஏதோ புஷ்பா ட்ரெய்லர் மாரி கிட்டத்தட்ட இருந்தது. ஒரு என்ன ஒரு 35 வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட்டா வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு காரணம். நம்ம நெறைய படம் பண்ணலாம், வெற்றி அடையலாம். பட் காலம் கடந்து அந்த படம் வந்து நம்மளுடைய வந்து நிக்கணும். 35 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு தான் அந்த படத்தோட வெற்றி. செல்வமணி சார் வந்து நெறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட, இந்த படம் வந்து அவருடைய கேரியர்ல பெஸ்ட் மூவியா இருக்கு. ஸோ கேப்டனுக்கும் அதுதான். கேப்டனும் வந்து நெறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட, இது ஒரு காலம் கடந்து நிக்கக்கூடிய படங்கள்ல நெறைய படம் இருந்தாலும் வந்து, இந்த படமும் வந்து ஒரு முதன்மையான படமா இருக்கும். ஸோ அப்படிதான் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து காலம் கடந்து ஒரு 30 வருஷம், 35 வருஷம் கழிச்சும் பார்க்கும்போது, அது புது படமா இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு படைப்ப குடுத்தோம்னா, அதுதான் ஒரு படைப்பாளியோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். கேப்டன வச்சு நான் படம் பண்ணலன்னா கூட, கேப்டனோட படங்கள்ல வந்து நான் உதவி இயக்குனரா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆ எல்லாரும் சொன்ன மாரியே வந்து அந்த உதவி இயக்குனரா இருக்கும்போது காலையில கிளம்பி போலாம். நேரா போய் ராவுத்தர் ஃபிலிம்ஸ்ல சாப்பிட்டுட்டு வந்துரலாம். அது யாரு படம் முடிஞ்சு 2 வருஷம் போயிட்டே இருப்பவங்க யாரும் அத பத்தி கேட்க மாட்டாங்க. "யார்ரா நீ?" அப்படிம்பாய்ங்க. பார்த்தோனே, "ஓ! ஓகே." அதுக்கப்புறம் 2வது படம், 3வது படம் நடந்துட்டு இருக்கும். பட் அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த பையன தெரிஞ்சிருக்கும் நம்ம அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாரி வரவங்க, போறவங்க அத்தன பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த கேப்டன வச்சு அந்த படத்தில நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள், இங்க நெறைய பேர் சொல்லுவாங்க. சினிமாவுல ஹீரோவா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ரியல் லைஃப்லயும் ஹீரோவா இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அது கேப்டன்ட்ட நெறைய வந்து அந்த படங்கள நான் கண்கூட பார்த்துருக்கேன். அவரு இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவு நம்மகிட்ட அப்படியே வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். செல்வமணி சார் வந்து நான் பல தடவ சொல்லியிருக்கேன் செல்வமணி சார்கிட்ட. சார் நீங்க வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து இது இல்ல. இதை விட வந்து உயர்வா நீங்க போகணும். ஏன்னா வந்து அவர்கிட்ட இன்னைக்கும் வந்து உட்கார்ந்தா என்னோட படத்த பார்த்துட்டு என்ன குறைநிறைகள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா பெர்ஃபெக்ட்டா அது வந்து மனசுல ஒண்ணு வச்சுட்டு படம் ஹிட் ஆனாலும் பெர்ஃபெக்ட்டா சொல்லுவாரு. படம் தோத்து போச்சா? "டேய் இது உன் படத்துல தப்புடா. இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணியிருந்தீன்னா, இந்த படம் உனக்கு வந்து இன்னும் நல்லா வந்திருக்கும்டா" அப்படிங்கிறது சொல்றது இல்ல. ஒரு சகோதரனைப் போல மிக அன்பாக, ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது வந்து அவருக்கு இன்னமும் வந்து சிறப்பா இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிட்டே இருப்பேன் செல்வமணி சார்ட்ட, "செல்வமணி சார் வாங்க.
ஒரு நல்ல படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் வந்து தானு சார் அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க, எப்போ ஒரு செல்லுபடின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், நான் இப்போ டைரக்டர்ஸ் யூனியன் தலைவர் கூட சொன்னார் அன்னைக்கு, நீ முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செல்லுமணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கூடிய சீக்கிரம் செல்வமணி சார் வந்து இயக்குனராக திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.